ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வயலில் இன்றைக்கி அறுப்பு வண்டி இப்போ தான் வந்திருக்கு. மழைனால கொஞ்ச நாள் அறுப்பு இல்லாமல் இருக்குது. எங்கள் அப்பா ஏதோ வண்டி ஓட்டுறது மாதிரி முன்னாடி போய் ஏறி நின்றுட்டு பாருங்கள், வண்டி எவ்வளோ அழகாக அறுத்துக்கிட்டு இருக்குங்க. வயல் ஃபுல்லாக ஈரம், கஷ்டமாக இருக்குது பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்குது. இருந்தாலும் அறுப்பு வண்டிக்காரர் கீழே ஒட்டி அறுன்னா அவரு மேலோடமாக அறுத்துட்டு வராரு. மாட்டுக்கு வைக்கலாம் ஆகாது, என்ன செய்யன்னு தெரில. நானும் நடந்து போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடிக்க வேலுக்கு நிற்கவே கழியல. அது வேறு, இந்த நெல் தூசி வேறு ரொம்ப இருக்குது. வயல் பக்கம் போனால் தானே நமக்கு தெரியும். நம்ம தான் வயல் பக்கமே போக மாட்டேங்கமே. எல்லாம் அப்பாவே விவசாயம் பார்த்துக்கிட்டு தாங்க. நிறைய பேர் விவசாயம் பிடிக்கும், ஆனால் பண்ண தெரியாது. இப்போ உள்ள பசங்களாம் படித்து என்ன செய்யன்னு தெரில. பாருங்க, விவசாயத்துக்கு இந்த நெல்லை பார்க்கறதுக்கு எத்தனை மாதம், 3 மாதம் ஆயிருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன செய்யும். இதில் 10 ரூபா பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிங்க, 1 ரூபா கூட நிற்காது கையில். ஏறுங்க, சரி நம்மளும் என்னென்னமோ வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்தேன் வண்டி வரதை. அதுவும் ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. என்ன செய்ய. அங்கே டயர் போயிது. இதுதான் நம்ம ஓட்டின வண்டி. நம்ம வயலுக்கு நம்மளே நெல் பிடிக்க போயிருக்கோம். எப்படி நெல் உழுது வருங்க. மொத்தத்தில் இந்த ஒரு வண்டி விற்றா கூட 10,000 கூட வராது. என் தம்பி மாதிரி 2 பேர் ஏறி நிற்கணும்னு சொல்லி ஒரே சத்தம். வண்டியில் ஏறி ஆகணும். பின்னாடி நெல் முன்னாடி அறுத்துட்டு போய் பின்னாடி நெல் தட்டுது. கொஞ்சம் நெல் உழுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெல் எவ்வளோ நெல் உழுதுன்னு. ஒரு வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி மெதுவாக உருண்டு போகுது. கீழே உள்ள நெல் ஃபுல்லாக கொக்கு வந்து தின்னுக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய வண்டி ஓட்டுறதுல எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட். கொக்கா வரும், பறவைகள், ஏகப்பட்ட பறவைகள் அந்த விதையை திங்கிறதுக்காண்டி வரும். நானும் வண்டி மேலே ஏறி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு டிரைவர் என்னண்டாடி பேசிட்டு பாட்டு கேட்டுட்டு சாரை ஜாலியாக உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இப்படி ஒரு வண்டி ஓட்டலான்னு ஆசை. பட் நமக்கு வண்டி ஓட்ட வர மாட்டேங்குது. நம்ம வந்து சின்ன வண்டியே ஓட்டணும். நம்மளும் பெரிய வண்டி ஓட்டணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நிறைய ரூபா தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய வண்டி எடுக்கிறதுக்கு. நானும் யூடியூப் சேனலில் என்னென்னமோ எடுத்து போடுதேன். ஒருத்தரும் நமக்கு லைக் பண்ண மாட்டேங்காங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்காங்க. வேறு என்ன செய்ய, நெல் பிடிச்சாச்சு. பார்த்தீங்களா, 2 வண்டி. எங்கள் வயலுங்க சித்தப்பா வயலும் மாறி நெல் பிடிச்சிட்டு இதெல்லாம் வண்டி ஓட்ட போச்சில் பின்னாடி ஆளை வீடியோ எடுக்க வச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.